ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா, நம்ம வந்து மல்லிகை செடிகளுக்கு ப்ரீவியஸாக வித்யுத் பிளான்ட் ஃபில்டர் பயன்படுத்துறதை பற்றியும் அதோட ரிசல்ட்டை பற்றியும் பல்வேறு வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மல்லிகை செடிகள் எல்லாமே, அதாவது நம்ம இந்த வீடியோவில் அதிக மொட்டுகளோட சிறிய செடிகளாக காணப்படக்கூடிய எல்லா செடிகளுமே நம்ம வந்து இந்த வித்யுத் பிளான்ட் ஃபில்டர் பயன்படுத்திய மல்லிகை செடிகள் தான். அதாவது நம்ம அது வந்து 2-3 கட்டமாக சாயில் ரெஞ்சிங் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி சாயில் ரெஞ்சிங் கொடுத்துருந்ததில் நம்ம வந்து கவாத்து செஞ்சு விட்டு முதல் சுற்று பூக்கள் பூத்துட்ருக்கூடிய நிலையில் கொடுத்துருந்தோம். அண்ட் நம்ம வந்து கவாத்து செய்கிறதுக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தி இந்த செடிக்கு கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்திய பிறகு ஒரு சில செடிகளை வந்து நம்ம கவாத்து செஞ்சுட்ருந்தோம். அதாவது இந்த வித்யுத் பிளான்ட் ஃபில்டரை பொறுத்தவரை இதில் இருக்கக்கூடிய பாக்லோபியூட்ராசால் வந்து பொதுவாக நிழலில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள்லையுமே பூக்கள் எடுக்க வைக்கும். அண்ட் இது பூவே பூக்காத மல்லிகை செடிகளையும் பூக்க வைக்கும். அப்போ நார்மலாக அதிகமான பூக்கள் பூக்க வைக்கக்கூடிய செடியை இன்னுமே அதிகமான பூக்களை பூக்க வைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, செடியோட உயரத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த செடியோட உயரத்தை அதிகரிக்காமலே அதில் எடுக்கக்கூடிய எல்லா பூக்கள்லேயும் பூக்கள் எடுக்க வைக்கும். ஸோ இது வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்திருக்கோம். ஆனால் அதோடய ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு செடியில் வந்து ஒவ்வொரு தாவரநிலையை வச்சு ஆக்டிவேட் ஆகும்போது பெருமளவு செடி விரியாமல் ஓரளவு செடியோட வளர்ச்சி கட்டுக்குள்ளேயே வச்சு அதில் நார்மலாக வரக்கூடிய பூக்களோட 2 மடங்கு பூக்களை கொண்டு வரும். ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருந்திருக்கோம். அண்ட் இப்போ அதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மல்லிகை செடி எல்லாமே நம்ம வந்து நாற்று பண்ணையில் வாங்கின நாற்றுகள் கிடையாது. இது வந்து தனியாக ஒவ்வொரு கண்ணாக, அதாவது பேக்கெட்டில் வைக்கக்கூடியது, சிறிய மண் தொட்டியில் வைக்கக்கூடியது, அதாவது இந்த 40 ரூபா 50 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நர்சரியில் வைக்கக்கூடிய கண்ணாக வாங்கியிருந்த மல்லிகை செடிகள். ஸோ நம்ம வந்து 2-3 கட்டமாக மல்லிகை செடி வந்து நடவு செஞ்சுருந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நடவு செஞ்சிருந்தது வந்து ஒவ்வொரு செடியாக தான் நம்ம வந்து வாங்கி நடவு செஞ்சுருந்தோம். 5 செடி 10 செடி அப்படிங்கிற விதத்தில். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்த செடிகளில் ஒரு சில செடிகள் வந்து வேறு ஒரு ரகத்தை சேர்ந்தது. அதாவது இலைகள் பெரிதாக வரக்கூடியது, பூக்கள் மல்லிகைப்பூ தான், ஆனால் அதோட ஜீன் வந்து வேறு. அது இப்போ நம்ம நாற்று பண்ணையில் வாங்கக்கூடிய மல்லிகை நாற்றுகள் எல்லாமே அதிகமான பூக்கள் இயற்கையாகவே பூக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மழை காலத்தில் கூட ஓரிரு பூக்கள் அந்த செடிகளில் வந்து இயற்கையாகவே பூக்கள் பூக்கும். ஓரிரு பூக்கள். அது எந்த மாதிரி மழைக்காலம் பனிக்காலமாக இருந்தாலும் சரி, நம்மளால் பராமரிக்க முடியலனாலும் கூட ஓரிரு பூக்கள்ங்கிறது வந்து நார்மலாக வரும். ஸோ அந்தளவுக்கு அப்படிங்கும்போது வெயில் காலத்தில் நல்லாவே பூக்கும். ஆனால் இந்த ஒரு சில வேறு ரகத்தை சேர்ந்த மல்லிகை செடி வந்து பூக்கள் மல்லிகை பூக்கள் தான், ஆனால் அது பூக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நாற்று பண்ணையில் வாங்கக்கூடிய நாற்றுகளோட அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தன்மை வந்து கிடையாது. அது ரொம்பவே வேறுபட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஃபீல்டில் பராமரிக்கும் போது மற்ற நாற்றுகள் நடவு செய்யக்கூடிய செடிகளில் வர ஈல்டுக்கும் இந்த ஒவ்வொரு கண்ணாக வாங்கி நடவு செஞ்சதில் வேறு ஒரு ரகத்தை சேர்ந்த மல்லிகை செடியில் வந்து வரக்கூடிய ஈல்டுக்கும் பெருமளவு மாற்றம் வந்து, அதாவது இந்த மல்லிகை செடிகள்லாம் பூக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எடுக்கிறதுங்கிறதே 2 மாதம் அந்த மாதிரி காலங்கள் எடுத்துக்குது குறைஞ்சபட்சமாகவே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள்லேயும் பூக்கள் அதிக அளவு வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக இந்த செடியில் வந்து தனித்து கவாத்து செஞ்சு விட்டுட்ருப்போம். ஏன்னா பொதுவாகவே பூக்கள் அதிக அளவு பூக்காத மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, இல்லைனா பூக்களே பூக்காத மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு முதல் சுற்று பூக்கள்லையாவது அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவு பூக்களாவது பூத்துரும். ஸோ அப்படி நம்ம ரிப்பீட்டடாக கவாத்து செஞ்சு விட்டு கூட மகசூல் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செடிகளெல்லாம் அந்த முதல் சுற்று தாவரநிலை வளர்ச்சி ஆக்டிவேட் ஆகி க்ரோ ஆகுறதுக்கும் சரி, அப்படி க்ரோ ஆகும்போது மொட்டுகள் எடுக்கிறத விட தண்ணீர் கம்மியாகவே இருந்துச்சுனாலும் நைட்ரஜன் இந்த மாதிரியான கொடி கொப்புகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான காரணிகளெல்லாம் சரிவர பின்பற்றியிருந்தாலும் கூட கொடிகள் கொப்புகள் அதிகமாக அடிக்குது. அதை தாண்டி கொடி கொப்புகள் இல்லைனாலும் இரட்டை இலைகள் காட்சி அளிக்குது வெயில் காலத்தில் கூட. ஸோ இந்த மாதிரியான மல்லிகை செடி வந்து நம்ம வித்யுத் பிளான்ட் ஃபில்டர் பயன்படுத்துகிற மூலிமா நம்மளால் பூக்கள் எடுக்க வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பூக்கள் எடுக்க வச்சிருக்கக்கூடிய செடிகள் தான் நீங்கள் அதிக மொட்டுகளோடு பார்க்கக்கூடிய இந்த செடிகள். ஸோ இந்த செடிகள் எல்லாமே கவாத்து செஞ்ச வந்து போன மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஜூலை 27th. ஸோ இந்த டேட்டில் நம்ம கவாத்து செய்கிறதுக்கு சரியாக 9 நாட்களுக்கு முன்னாடி வித்யுத் பிளான்ட் ஃபில்டர் ஒரு செடிக்கு 0.20 ml அப்படிங்கிற அளவில், நம்ம ஏற்கனவே மற்ற செடிகளுக்கு சாயில் ரெஞ்சிங் கொடுத்துருந்த அளவுலேயே செடிக்கு 2 சைடும் 0.10 அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி சாயில் ரெஞ்சிங் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 9 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் கவாத்து செஞ்சுட்டுக்கு பிறகு அந்த முதல் சுற்று தாவரநிலை வளர்ச்சி, அதாவது முதல் கட்டமாக எடுக்கக்கூடிய அரும்புகள்லேயே அதிகமான மொட்டுகள் எடுத்துருந்துருக்கு. ஸோ பொதுவாக முதற்கட்ட தாவரநிலை வளர்ச்சியில் அதிகமான மொட்டுகள் எடுக்கக்கூடிய கவாத்து செஞ்சுட்ருக்கூடிய எல்லா மல்லிகை செடியிலுமே கவாத்து செஞ்ச நாள்லேருந்து 25ஆவது நாள் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து 27ஆம் தேதி கவாத்து செஞ்சுட்ருந்தோம்னு சொல்லியிருந்தோம். போன மாதம் 31 நாள். ஸோ அதில் வந்து ஒரு 4 நாள் அண்டு
இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது ஆகஸ்ட் 15th. ஸோ இந்த வீடியோ வந்து மிட் நைட்டில் தான் பப்ளிஷ் ஆகும். ஆகஸ்ட் 16th மிட் நைட்டில் தான் பப்ளிஷ் ஆகும். ஸோ ஷூட் பண்ண வந்து ஆகஸ்ட் 15th அண்ட் இந்த வீடியோ ஷூட் பண்ண வந்து நைட்டு தான். இந்த செடிகள் எல்லாமே கவாத்து செஞ்சு விட்டு சரியாக 19 நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு 6 நாட்கள், ஒரு வாரத்துக்குள்ளேயே முதல் பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த 3 பூவில் சென்டராக இருக்கக்கூடிய முதல் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செடிகளெல்லாம் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் குறிப்பிட்டது போல் பூக்கள் பூக்காத மல்லி செடியில் பூக்கள் எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வித்யுத் பிரணயத்திட்ட வந்து ஒரு உதாரணம். அண்ட் இதில் வந்து நம்ம இன்னொன்று குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேக்லோபியூட்ரஸால் 40% இருக்கக்கூடிய வித்யுத் இருக்கட்டும், இல்லைனா கல்டார், அதாவது பேக்லோபியூட்ரஸால் 23% ஆசி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய கல்டார் அப்படிங்கிற பிளானத்தில் இருக்கட்டும், இந்த ரெண்டோட செயல்பாடுமே ஒன்று தான், டோசேஜ் தான் வேறு. ஸோ இந்த ரெண்டில் வந்து நீங்கள் எதை மல்லி செடிகளுக்கு பயன்படுத்தினாலும் சரி, இல்லைனா வேறு எந்த ஒரு கிராப்புக்கு பயன்படுத்தினாலும் சரி, குறைஞ்சது 2 வாரத்துலேருந்து அதிகபட்சம் 3 வாரம் அப்படிங்கிறது வர நார்மலாக, அதாவது சரியாக அதை பயன்படுத்தியிருந்தால் அந்த செடிகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும். மல்லி செடிகள்னு கிடையாது, எல்லா வகையான செடிகளுக்குமே ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு வளர்ச்சி குன்றி தற்காலிக வளர்ச்சி தடையில் இருக்கும். அதாவது அந்த செடியோட வளர்ச்சி வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு கிப்ரலின் அப்படிங்கிற செடியோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஹார்மோனான அந்த கிப்ரலின் ஹார்மோன் தடை செய்யப்பட்டு மற்ற செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கும் மகசூல் அதிகரிக்கிறதுக்குமான ஹார்மோன் வந்து அதிக அளவு சுரக்க செய்யும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சைட்டோகைனின், ஆக்சின் போன்ற ஹார்மோன்களை அதிக அளவு சுரக்க செய்யும். ஸோ இதுக்கான ப்ராசஸ், இந்த ஹார்மோன் ஆல்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து குறைஞ்சது 2 வாரத்துலேருந்து அதிகபட்சம் 3 வாரம் வரை நம்ம ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணில் கரெக்டாக சாயில் இன்ஜின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நடக்கும். காஞ்ச மண்ணில் கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்னுமே கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது செடியோட வளர்ச்சி ஸ்லோ ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். ஸோ அது வந்து மைல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டெம்பரரி ஸ்ட்ரெஸ். அது தன்னாலே வெளியே வந்துடும். அது வெளியே வரக்கூடிய டைமில் நம்ம பயோஸ்டிமுலன்ட் டிசெபியானோ இல்லைனா வேறு ஹியூமிக் ஆசிடோ பயன்படுத்துகிற மூலிமா ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஆனால் இதுவே இந்த 2 வாரம் 3 வாரம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் பீரியடே நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ மல்லி செடியை கவாத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கவாத்து செய்கிறதுக்கு சரியாக ஒரு 9 நாள் இல்லைனா 10 நாளுக்கு முன்னாடி இந்த வித்யுத் பிரணயத்தில் இல்லைனா கல்டரை நீங்கள் வந்து சால்ட் இன்ஜின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவாத்து செய்யும்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செடியில் இருக்க மாதிரியே அதிகமான கொப்புகளை தோற்றுவிக்க செஞ்சு அதிகமான மொட்டுகளை முதல் சுற்று தாவரநிலை வளர்ச்சியிலேயே எடுக்க வைக்கலாம். அதாவது கவாத்து செஞ்சு விட்டு முதற்கட்டமாக துளிர் இருக்கக்கூடிய அந்த தாவரநிலை வளர்ச்சியிலேயே நீங்கள் வந்து எடுக்க செய்யலாம். இதில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2-3 வாரம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இந்த டெம்பரரி ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மல்லி செடிகளுக்கு ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அப்படி ஏற்படாதது வந்து பொதுவாகவே நல்லது தான். ஏன்னா அந்த 2-3 வாரம் நம்ம செடியை ரொம்பவே நுணுக்கமாக கவனிக்க வேண்டியிருக்கும். பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் ரொம்பவே நுணுக்கமாக ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 2-3 மருந்துகள், சாரஞ்சம் பூச்சிக்கு, பூஞ்சானக்கொல்லி, பேன்கள், இந்த மாதிரியான மருந்துகள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பொதுவாகவே ஆரோக்கியமான மல்லி செடிகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய செடிகளுக்கு மேலும் மேலும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரியான நிலை வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ கவாத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சரியாக குறைஞ்சது 10 நாட்களுக்கு முன்னாடியாவது இந்த கல்டாரோ இல்லைனா வித்யுத் பிரணயத்திலோ சாயில் இன்ஜின் கொடுங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் நம்ம வந்து குறிப்பிட்றோம், கட்டாயமாக பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி பூக்கள் பூக்காத மல்லி செடியாக இருந்துச்சாலும் சரி, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைமில், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவ் சீசனில், இல்லைனா அதிகமான டிமாண்ட் இருந்து விளையிறக்கூடிய காலங்களில் அதிகமான பூக்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பேஸ் பண்ணியோ இல்லைனா அன்சீசனல் ஈல்டுக்காகவோ நீங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த பிளான்குலத்தில்ட்ட வந்து நீங்கள் அதுக்கான டைமில் கரெக்டாக பயன்படுத்தி மகசூல் எடுக்க முடியும். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ப்ராசஸில் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கவாத்து செஞ்சு விட்ட உடனே முதல் சுற்று தாவரநிலை வளர்ச்சியில் மொட்டுகள் இருக்கக்கூடிய செடி வந்து 25 நாட்களில் பூக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முதல் பூ பூத்ததுலேருந்து சரியாக 5ஆவது நாள், அதாவது கவாத்து செஞ்சதுலேருந்து சரியாக 30ஆவது நாள் பூக்களை வந்து ரொம்பவே அதிக அளவில் பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த முதல் பூ பூத்ததுலேருந்து அந்த மீதமுள்ள பூக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பூக்க ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு வந்து சரியாக இந்த மாதிரி அதிகமான பூக்கள் வர்றது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த நாளில் வந்து அதிகமான விலை ஏறுமோ அந்த நாளை கணக்கு பண்ணி சரியாக அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து செடியை கவாத்து செய்யணும். அண்ட் அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற அந்த கவாத்து செஞ்சு விட வேண்டிய நாளில் அதுலேருந்து 10 நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வித்யுத்தோ இல்லைனா கல்டாரோ சாயில் இன்ஜின் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ அப்படி கொடுத்துருக்கும்போது நம்ம குறிப்பிட்டது போல் கண்டிப்பாக 25 நாட்களில் செடியை பூக்க வைக்க முடியும். ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த செடி வந்து நம்ம இப்போது இந்த தாவரநிலை வளர்ச்சியில் ஆக்டிவேட் ஆகிருக்கும்போது நம்ம வந்து இதை பதிவு பண்ணுறோம். இது இல்லாமலும் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரையல்ஸ் வந்து பார்த்துருந்துருக்கோம். அதாவது நிழலில் இருக்கக்கூடிய செடிகளுக்கும்
அண்ட் சுத்தமாக பூக்களே பூக்காத செடிகளுக்கும் இந்த மாதிரி ட்ரையல்ஸ் வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முழுக்க எக்ஸ்ப்ளனேஷனாக பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரி சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய சிலர் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.